இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். தாயாம் திரு அவை இன்று புனிதர்களான மார்த்தா, மரியா, லாசர் இவர்களின் திருவிழாவை நினைவு கூறுகிறது. ஆண்டவரே, நீர் லாசரை இறந்த பின்பு உயிர்த்தெழச் செய்தீர். மார்த்தா மரியாவின் இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு அறிவுரையும் ஆலோசனையும் கூறினீர். பல வேளைகளில் உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு நல்ல செயல்களை செய்ய அறிவுறுத்துகின்றீர். அதை நாங்கள் பயன்படுத்தி பின்பற்றி நன்றாக வாழ அருள் தாரும். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுள் எரேமியா இறைவாக்கினரிடம் கூறுகின்றார், எவ்வாறு இஸ்ரவேல் மக்கள் இறைவனுக்கு எதிராக பாவங்கள் செய்து பயனற்றவர்களாக மாறிவிட்டார்கள் என்றும், அவர்கள் இறைவனுக்கு எதிராக செய்த பாவங்களினால் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தா மரியாவின் இல்லத்திற்கு செல்கின்றார். அங்கே மார்த்தாவிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டார், அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்று கூறினார். மரியா ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி ஆண்டவரிடத்திலே வந்து, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார். ஆண்டவர் அதற்கு பதிலாக, ஆண்டவரோடு இருப்பதுதான் முக்கியமான பங்கு என்று ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். அன்பான இயேசு ஆண்டவரே, நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே பல பணிகள் இருந்தாலும் ஜெபத்திற்கு, உம்மோடு இருக்கின்ற நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்று ஆசீர்வாதமாய் திகழ அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.